Hello friends, welcome and welcome back to Critics Mount 2 and movie recommendல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரெண்டு தமிழ் மூவிஸ் என்னங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜபீமா. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில பிக் பாஸ் ஆரவ், ஓவியா, யோகி பாபு, யாஷிகா, KS ரவிக்குமார்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுல இருந்து அம்மா வேலை இருந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது யானை பீமா கூட தான் வளர்றாரு. பேசி பழகி சந்தோஷமா அவரோட வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த யானை மர்மமான முறையில காணாம போகுது. அதை யாரு கடத்திக்கிட்டு போய் ஹீரோவை ஏமாத்த ட்ரை பண்ணாங்க. அட் தி சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவோட காதல் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா, நம்ம யோகி பாபு பண்ணக்கூடிய காமெடி கலாட்டா என்ன, அரசியல்வாதியை KS ரவிக்குமார் மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு யானையை வச்சு என்ன அட்டுழியம் பண்றதுக்காக படம் ஃபுல்லா அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஆவரேஜான ஒரு தமிழ் மூவி. 2020லே இந்த மூவியை ஹிந்தி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி திரும்ப பல வருஷம் கழிச்சு இந்த மூவியை ரிலீஸ் பண்ணணுமேனு சொல்லி தமிழோட ஒரிஜினல் வெர்ஷன் இங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி ஸ்டைல தான் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல ஜங்கிள்னு சொல்லி ரிலீஸ் ஆன ஒரு மூவி, அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கும்கி வீரன் அண்ட் கும்கி மூவி எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. பழைய நிறைய எம்ஜிஆர் படங்கள்லயுமே யானைக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல்ல தான் இந்த படத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த எமோஷன் பாண்டிங் எதுவுமே பெருசா செட் ஆகல. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே படத்துல பெருசாவும் பிரம்மாண்டமாவும் இல்ல. அதை தாண்டி ரொமான்ஸ், காமெடி, எமோஷன் சொல்லி படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷான டோன்ல ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. யாரோட கேரக்டருமே நோட்டபிளா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு. யோகி பாபுவோட காமெடி பயங்கர கிரிஞ்சாவும் அவுடேட்டடாவும் தான் இருந்துச்சு. KS ரவிக்குமாரோட வில்லத்தனம் ரொம்ப ரொட்டீனா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. அண்ட் படத்தை 1.25 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமாவை பிரசென்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்தாலும் படத்தை பல இடத்துல பேட்ச் ஒர்க் பார்த்தாலும் இன்னும் பெட்டரா பிரசென்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சரை கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி தான் கிளைமேக்ஸ்ல எண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம்னு சொல்லி தான் ஒப்பேத்த ட்ரை பண்றாங்க. மதகத ராஜாவே ரிலீஸ் ஆகும் போது நம்ம படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கான்பிடண்டா இறக்கி விட்டு இருந்தாலும் சுந்தர் செலவுக்கு இவங்களால கல்லா கட்ட முடியலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. சோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான மூவி தான். இந்த மூவிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங்களோன்னு கேட்டீங்கன்னா 4/10. ஆரஞ்ச் லைட் தான் ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் மூவி. டைம் இருந்தா போர் அடிச்சா வேணா டைம் பாஸ்க்காக பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா எம்பிரான். 2019ல ரிலீஸ் ஆன தமிழ் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. யூடியூப்ல இப்போ இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் ஹீரோவை ஒன் சைடர்ல லவ் பண்றாங்க, துரத்தி லவ் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை லவ் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர காரணமா இருக்கவங்க யாரு, ஹீரோயினோட தாத்தாக்கு என்னாச்சு, இவங்களோட புனிதமான காதல் ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையாங்கிறதான் ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பிலோ ஆவரேஜான மூவி தான், டைரக்டா ஸ்கிப் பண்ணி தான் சொல்லுவேன். படத்துல எதுவுமே நோட்டபிளா இம்பாக்ட்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கலா இல்லாம போயிடுச்சு. பல ரொமான்டிக்கல் டிராமாவை இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலும் கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி எதையுமே இவங்க ப்ராப்பரா ஹைலைட் பண்ணி அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே வீக்கா இருந்துச்சு. ஸ்டோரியில எதுவுமே புதுசா இல்ல, ரொம்ப ப்ரெடிக்டபிளாவும் அவுடேட்டடாவும் ஒரு ஓல்டு ஸ்கூல் ஃபார்முலாவை தான் இங்க திரும்ப பரட்டி வச்சிருக்காங்க. சீரியல் பாக்குற டோன்ல படத்தை ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. யூடியூப்ல தமிழ்ல இப்ப அவைலபிளா இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. டைம் பாஸ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் இந்த எம்பிரான். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்களோன்னு கேட்டீங்கன்னா 3/10. இந்த 2 நான் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you.